கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எம்தன் இயேசுவை, எம்தன் இயேசுவை, எம்தன் இயேசுவை, எம்தன் இயேசுவை. அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து கிறிஸ்மஸ் கால செய்தியாக எப்படி பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அதை தொடரப்போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே நாம் இதுவரையிலும் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இந்த தலைப்பின் கீழ் தியானித்து முடித்தோம். நாம் இதுவரையிலும் என்ன பார்த்தோம்? எப்படி ஆதாமின் பாவம், ஆதாமினோட ஒரு பாவத்தின் நிமித்தம் உண்டான அந்த விளைவுகள், அதை நாம் பார்த்துவிட்டு பின்பு இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே உண்டாக்கி வைத்த ரட்சிப்பின் மூலம் எப்படி மனு குலத்தின் மேல் கிருபை அதிகமாய் பெருகிற்று, அந்த கிருபை அதிகமாய் பெருகினதுனாலே மனு குலத்திற்கு உண்டான அந்த பலன் என்ன என்பதை நாம் தெளிவாக 16வது வசனம், ரோமர் 5, 16, 17 வசனங்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 18, 19வது வசனங்களில் கிருபை இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நிமித்தம்தான் நாம் எல்லோரும் தேவ கிருபையை பெற்று தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நாம் ஏற்கனவே பார்த்து வருகிறோம். எப்படி முதலாம் ஆதாமினுடைய பாவம், அதனுடைய விளைவு, பின்பு 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதல், அதனுடைய விளைவுகளை நாம் இப்படி ஒப்பிட்டு இந்த சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஆதலால் மறுபடியுமாக இந்த 2 வசனத்தை தியானிக்கும் போதும் நாம் முதலாவதாக முதலாம் ஆதாமினுடைய பாவத்தினுடைய பாவ செயலினுடைய விளைவை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 19வது வசனத்தின் முன்பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாமா? அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அடுத்த 19வது வசனத்திலே சொல்லுகிறது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆதாமினுடைய பாவம், அதனுடைய விளைவு, அதை பற்றி இங்கே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆதாம் என்ன செய்தார் பாருங்க,
வசனம் இங்கே சொல்லுகிறது, அவர் ஒரே மீறுதலை ஆண்டவர் சொன்ன இந்த பழத்தை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கட்டளையை அவர் மீறி என்ன செய்தார்? நடந்தார். அந்த ஒரே மீறுதலை அவர் செய்தார். அடுத்தது 19வது வசனத்திலே சொல்லுகிறது, அந்த மீறுதலை ஆதாம் செய்தபோது என்னாச்சு? அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக போனார். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக போனார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் மற்றும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாவது ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே ஆதாமினுடைய ஒரே மீறுதல், அதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த மீறுதலை செய்ததின் மூலமாக ஆதாம் எப்படி கீழ்ப்படியாமல் போனார், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு ஆதாம்கிட்ட, ஆதாமே, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏதேன் தோட்டம் என்பது நம்ம இன்னைக்கு மனசில் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு 10 ஏக்கர் தோட்டம் அப்படிலாம் இல்லை. ஏதேன் தோட்டம் என்பது பாருங்க, அது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இன்றைய நாட்களிலே நாம் ஈராக்கு தேசம் என்று சொல்லுகிறோமே, பாருங்க, அப்படிப்பட்ட பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு தேச அளவில் ஒரு பெரிய இடத்திலே இருந்த ஒரு தோட்டம். அப்போது யோசித்து பாருங்க, எடுத்துக்காட்டிற்கு சும்மா ஒரு கணக்குக்காக அந்த தோட்டத்தில் ஒரு 10 லட்சம் மரங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். ஆண்டவர் 16வது வசனத்தில் ஆதியாகமம் 2:16 சொல்கிறாரு ஆதாம்கிட்ட, நீ தோட்டத்தில் உள்ள இந்த 10 லட்ச மரத்தின் கனியும் நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம் ஆதாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆதாமே, ஆனால் நீ என்ன பண்ண, அந்த தோட்டத்தின் நடுவில் மட்டும் இருக்குது பார்த்தியா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை மட்டும்தான் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்கிறார்? கட்டளையிடுறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? 10 லட்சம் மரங்கள் மேலே இருக்குது, அதனுடைய எல்லா கனியும் ஒரு நாள் சாப்பிடு, அது நீ புசிக்கலாம். நீ புசிக்கக்கூடாத ஒரே ஒரு காரியம் என்னது? அந்த தோட்டத்து நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனி, அது மட்டும்தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். ஆனால் 10 லட்சத்துக்கு அதிகமான மரங்கள் அங்கே இருந்தது, அவ்வளோத்தையும் அதில் அந்த மரங்களில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலான்னு சொன்னார். ஆனால் யோசித்து பாருங்க, இதுதான் பிசாசினுடைய வஞ்சகம், அவனோட பொய் தான். பாருங்க, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் போது, கர்த்தர் விலக்கின அந்த ஒரு காரியத்தின் மேலே தான் பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய கண்களை பதிக்க வைப்பான், அவனுடைய பொய்களை பேசி. மனுஷனுடைய சுபாவத்தின் பலவீனமே என்னது பாருங்க, மனிதன் அந்த பிசாசின் பொய்களுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆயிருது? தோட்டத்தில் உள்ள அந்த ஆதாமுக்கு அந்த தோட்டத்தில் உள்ள 10 லட்சம் மரங்களும் மறந்து போயிடுச்சு. மறந்து போய் கடைசியில் பாருங்க, அந்த கர்த்தர் விளக்கின அந்த ஒரு மரத்தின் மேலே தான் கண்ணு ஆதாமுக்கு அவளுக்கு என்ன செய்யிட்டு பதிஞ்சிட்டு. பாருங்க எவ்வளோ ஒரு பரிதாபம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஒரே மீறுதலினாலே, அந்த கீழ்ப்படியாமையினால என்னாச்சு? எல்லா மனுஷர் மேலும் பாருங்க ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, தண்டனை வந்து விட்டது. எல்லா மனிதர் மேலும் பாருங்க ஒரு தண்டனை தீர்ப்பு வந்து விட்டபடியால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம கேட்கலாம், அது எப்படி ஆதாம் ஒருத்தர் செய்த பாவத்து நிமித்தம் அது எப்படி எல்லா மனுஷர் மேலும் தண்டனை தீர்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எடுத்துக்காட்டிற்கு இப்போ பாருங்க,
இந்திய தேசத்தின் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியோடு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக செல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். யோசித்து பாருங்க, இந்திய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் நியூஸ் பேப்பரில் எப்படி தெரியுமா ஹெட்லைன்ஸ் வரும்? எடுத்துக்காட்டிற்கு இந்திய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இருவர் இடையே ஒரு வர்த்தக சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறது என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். இப்போது அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும்போது பாருங்கள், நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் எப்படி வரும்? இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்திய பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியாவிற்கும் அமெரிக்க நாட்டிற்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்திய பிரதமர் என்பது யாரு? இந்தியாவினுடைய எல்லா ஜனத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி யாரு? எல்லா அமெரிக்க மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அதனால் இந்திய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியின் இடத்துல பேசுவது அது எதுக்கு சமம்? இந்தியாவும் அமெரிக்காவும் பேசிக்கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. அதே போல தான் ஆதாம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தார். அதனால தான் அவர் செய்த அந்த ஒரு பாவம் முழு மனுக்குலத்தின் மேலும் பாருங்க பாவத்து நிமித்தம் வருகிற தண்டனை என்ன செய்து விட்டது, கொண்டு வந்து விட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். தான் சமேரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சாலமோனுக்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. வடக்கு 10 கோத்திரம் இஸ்ரேல் ராஜ்யம், தெற்கு 2 கோத்திரம் யூதா ராஜ்யம். இப்போ இந்த வடக்கு 10 கோத்திரத்தினுடைய ராஜாவாக ஆகாப் ராஜாவாக மாறுகிறார். பாருங்க, இந்த ஆகாப் ராஜபாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வடக்கு 10 கோத்திர இஸ்ரேல் ராஜ்யத்தினோட 1ஆம் ராஜாவாகிய யெரொபெயாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணி முழு தேசத்தையும் கர்த்தரை விட்டு வழி விலகும்படி செய்து விட்டார் பாருங்க. ஆனால் இப்போ ஆகாப் ராஜாவாராரு. ராஜாவாகும்போது இவரை குறித்து 31வது வசனத்தை நான் வாசிக்கலாம் பாருங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமார்த்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. பாருங்க, இந்த ஆகாப் ராஜா இப்போ பாருங்க, யெரொபெயாம் பிறகு அவனுடைய காலத்துக்கு பிறகு வருடங்கள் கழித்து ஆகாப் ராஜாவாக வருகிறாரு. வரும்போது பாருங்க, ஏற்கனவே யெரொபெயாமுக்கு பின்பு வந்த ராஜாக்கள் எல்லாம் அவனுடைய பாவங்களிலே தொடர்ந்து பாருங்க முழு தேசத்தையும் கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ பாருங்க, யெரொபெயாமுக்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய 7வது ராஜாவாக ஆகாப் ராஜாவாக வருகிறார். வரும்போது ஏற்கனவே அந்த யெரொபெயாமின் பாவத்தை செய்ததும் அல்லாமல் இன்னும் அந்த பாவத்தில் இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறார், பெருகுகிறார். எப்படி? எசபேல் என்னும் ஒரு ராணியை அவர் திருமணம் செய்தது மூலமாக. எசபேல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேசத்தில் பாகால் என்னும் வழிபாடு செய்தவர்கள் அவர்கள். இந்த எசபேல் ராணி என்ன பண்ணுறா, அந்த பாகால் வணக்கத்தை இந்த இஸ்ரேல் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறார், முழு தேசத்தையும் ஏற்கனவே யெரொபெயாமின் பாவத்திலே அவங்க பாவம் செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி ஏற்கனவே அதனோட விளைவாக தேசம் பாருங்கள் பாவத்துக்குள் கிடந்துச்சு. இப்போது பாவம் பெருகி இன்னும் பல மடங்காக பெருகி பாருங்கள் இப்போ பாகால் வணக்கம் தேசத்துக்குள்ளே வந்து
இப்போ தேசமே கர்த்தரை விட்டு என்ன செய்து விட்டது? வழி விலகி விட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த ஆகாப் ஒரு ராஜாவாக இருக்கிறாரு, இவர் கர்த்தரை விட்டு வழி விலகும் போது முழு தேசமே கர்த்தரை விட்டு என்ன செய்தது? வழி விலகிறது. இதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆதாம் என்னும் ஒரு மனிதன், பாருங்க, ஆதாம் என்னும் ஒரு மனிதன் செய்த அந்த மீறுதல், அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன ஆகிறது? அநேகர் என்ன செய்கிறார்கள்? பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அதை தான் அங்கே பார்க்கிறோம். ஒரு ராஜா, ஒரு ஆகாப் ராஜா பாவம் செய்தது நிமித்தம் பார்த்தீர்கள் என்றால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இப்போ கர்த்தர் ஆகாபை நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புறக்கு எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறாரு. அவர் பாருங்க, எல்லா மக்களையும் கர்மேல் என்னும் ஒரு பர்வதத்துக்கு வர சொல்கிறாரு. ஏனென்றால் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை விட்டு வழி விலகி போன ஜனங்களுக்கு எலியா மூலமாக கர்த்தர் அதை நிரூபிப்பதற்காக பாருங்க, கர்த்தர் எலியாவை இப்போ இங்கே பயன்படுத்துகிறார். அதனால் இப்போது இஸ்ரேலில் உள்ள சகல ஜனங்களையும் அந்த கர்மேல் பர்வதத்துக்கு எலியா வர சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களையும் பார்த்து கேட்குறாரு, கர்த்தர் தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்க, அல்லது பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்க. ஏன் நீங்கள் 2 நினைவாக இருந்து குந்தி குந்தி ஏன் நடக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லா ஜனங்களும் அமைதியாக என்ன செய்தாங்களா இருந்தாங்களா? ஏன்? ஒரு ராஜா, ஆகாப் ராஜாவினுடைய பாவம் அந்த முழு தேசத்தையும் என்ன செய்து விட்டது? இப்போ பாவத்துக்கு உட்படுத்தி விட்டது. எல்லாரும் பாவிகளாயிட்டாங்க. எல்லாரும் கர்த்தரை விட்டு வழி விலகி பாகாலை வணங்குகிறவர்களாய் மாறி எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டாங்க பாருங்க. அப்போ இதை தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, ஒரு ஆதாமனுடைய மீறுதல் அநேகரை என்ன செய்து விட்டது? பாவிகளாக்கி விட்டது. முழு மனுக்குலத்தையும் பாவியாக்கி விட்டது. எப்படி? இப்படிதான். ஆனால் தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தி என்ன? இப்போ பாருங்க, இப்போ நல்ல செய்திக்கு வருவோம். இப்போ மறுபடியும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க. இப்போ ரோமர் 5, 18, 19 பின்பகுதி. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே 1ஆம் ஆதாம் பாவம் செய்ததன் மூலம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார். இப்போ அவர் என்ன செய்தாரா? பாருங்க, அவர் இந்த பூமியிலே வாழும்போது பாருங்க அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் பிதாவாகிய தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார். அவர் தேவனுடைய 10 கற்பனைகளையும் பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்து இப்படியாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றினவராக அவர் என்ன செய்தார்? வாழ்ந்தார். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பெத்லெஹேமிலே பிறந்ததின் மூலம் அவர் மனுஷர் சாயலை என்ன செய்தார்? தரித்து கொண்டார். தரித்து கொண்டு இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாய் வந்தார். பாருங்க, வந்து அவர் என்ன செய்தார்? அங்கே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று இங்கே வசனம் சொல்லுது. பாருங்க, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது இயேசு எப்படி சிறு வயதிலிருந்து கீழ்ப்படிந்தார்னு வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்து 12ஆம் வயதிலே அவர் தேவாலயத்துக்கு சென்று அங்கே உள்ள
யூத ரபிக்கள் இடத்துல வேத வசனத்தை குறித்த அந்த விளக்கத்தை அதை குறித்து அவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். உடனே மரியாளும் யோசேப்பும் அவரை தேடி வர்றாங்க. தேடி வந்து அவர் செய்கிறத பார்த்துட்டு கேட்ட உடனே பாருங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். பாருங்க, இயேசு சிறு வயதிலிருந்தே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழுகிறத பார்க்கிறோம். பாருங்க, அதை குறித்து யோசேப்பு மரியாளும் இயேசுவை காணும்னு சொல்லி தேடி வர்றாங்க. வந்தாங்க. இயேசு பாருங்க தேவாலயத்தில் இருக்கிறாரு. உடனே அதை குறித்த யோசேப்பு மரியாளும் இயேசுவினிடத்தில் விசாரித்த போது இயேசு சொன்ன பதிலை பாருங்க. ஏன் என்னை தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. சிறு வயதிலிருந்தே இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார். பின்பு இயேசு 30வது வயதிலே அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்படுகிறார். பின்பு பிசாசின் சோதனையை சந்திக்கிறாரு வனாந்தரத்தில். அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறார். அடுத்தது பாருங்க, 3½ ஆண்டு காலம் பிதாவின் சித்தத்தை செய்து எங்கும் நடந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளிலிருந்து அவர்களை குணமாக்கி பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார். பின்பு சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டவுடன் பாருங்க, அங்கே கெத்செமனே தோட்டத்தில் சிலுவைக்கு போகாதபடிக்கு இயேசு மிகவும் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அங்கே என்னுடைய சித்தமல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி பாருங்க, அங்கே இயேசு பாருங்க சிலுவைக்கு போகாதபடிக்கு வந்த சோதனையை அங்கே கெத்செமனே தோட்டத்தில் ஜெயித்து தம்மை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. பின்பு பாருங்க யோவான் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் ஜனங்களுடைய பாவத்துக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தவுடன் அவர் வெற்றிகரமாக முடிந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். இப்படியாக சிலுவையின் மரணப்பரியந்தம் இயேசு பாருங்க பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவரானபடியினால் இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பின்பகுதி மட்டும் வாசிக்கலாம். ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்துவை அவருடைய அந்த சிலுவை பாடு மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரே, யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கீழ்ப்படிதலை அந்த நீதியை சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த அந்த சிலுவை பாடுகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவனுடைய அந்த கீழ்ப்படிதலை விசுவாசிக்கிறார்களோ பாருங்க, இப்போ அவர்கள் மேல் அந்த இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் மேலும் இப்போ ஒரு தீர்ப்பு வருகிறதா. அது என்னது? ஜீவனை அளிக்கும் நீதிக்கேதுவான தீர்ப்பு என்ன செய்து உண்டாகிறது. இயேசுவினுடைய கீழ்ப்படிதலை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் இப்போ தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக என்ன செய்கிறார்கள்? மாற்றப்படுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல், அவருடைய அந்த சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி இப்பொழுது அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு இப்போ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ மறுபடியும் தேவனோடு சஞ்சரிக்கும், தேவனோடு ஒரு உறவிலே வாழும் ஒரு புதிய தீர்ப்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்யப்படுகிறது? அளிக்கப்படுகிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே கீழ்ப்படிதலை விசுவாசித்ததுனாலே. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே. இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எல்லாரும் ஆகாபினுடைய பாவத்தை பின்பற்றி எல்லாரும் கர்த்தரை விட்டு வழி விலகின போது ஒரு தீர்க்கதரிசி எலியா எழும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த போது அதனுடைய விளைவு என்ன பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசித்து முடிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்கன தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதன் எலியா, ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரை விசுவாசித்து எந்த தெய்வம் அக்கினியினால் பதிலளிக்கிறாரோ அவரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்களுக்கு நிரூபிக்கும்படி முதல்ல பாகாலை தொழுது கொள்கிற நீங்கள் உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, பாகால் அக்கினினால் பதிலளித்தா பாகால் தெய்வம்னு நம்ம நிரூபிக்கலாம். அல்லது நான் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா கர்த்தரை தொழுது கொள்ள, அவர் அக்னியினால் பதிலளித்தா அவர் தான் கர்த்தர் என்பது என்ன செய்ய நிரூபணமாகும்னு சொல்லி முதல்ல பாருங்கள், பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் பாகாலை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, பாகால் பதிலளிக்கவே இல்லை. ஆனால் எலியா பாருங்க, பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வைக்கிறார். வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது வானத்தை பூமியும் உண்டாக்கின பாருங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் யெகோவா கர்த்தர் பாருங்க அக்கினியால் பதிலளித்து பாருங்க அன்றைக்கு அந்த தகன பலி எல்லாம் பாருங்க அக்கினியினால் பதிலளித்து அந்த தகன பலி எல்லாம் எரித்து போட்டார். இப்படியாக கர்த்தர் அன்னைக்கு அக்கினியினால் பதிலளித்த போது ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு ஆமாம் கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி எல்லாரும் அறிக்கையிட்டு அன்னைக்கு ஒரு தேசமே கர்த்தரிடத்துல திரும்பினது பாருங்க. ஏன்? ஒரு எலியாவினோட கீழ்ப்படிதல். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் பாருங்க இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துது பாருங்க. ஒரு இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தது நிமித்தம் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் பாருங்க நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். அதனால் இந்த நாளிலே பாருங்கள், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கிரியையினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிபூர்ண கீழ்ப்படிதலை நீதியை விசுவாசிக்கும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, அந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை எப்படி நீதிமான்களாக்குறீர் என்ற சத்தியத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களுடைய கிரியைகளினால் அல்ல ஆண்டவரே, இது எல்லாம் இயேசுவினுடைய அந்த பரிபூர்ண கீழ்ப்படிதலின் மூலமாக, அதை நாங்கள் விசுவாசிக்கிறது மூலமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோமே. ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் கூட ஒருவேளை ஆண்டவரே ஆதாமின் பாவத்தினால பாவிகளாக்கப்பட்டவர்களாய் இந்த நாளிலே பலவிதமான பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நற்செய்தி வந்துவிட்டது. இதோ 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்துவிட்டார். அவர் எங்களுக்காய் கீழ்ப்படிந்து எங்கள் பாவங்களுக்காய் சிலுவையிலே அவர் ரட்சிப்பை அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் உண்டாக்கி விட்டார் என்பதை கேட்டோமே. இதனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நீதியை உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டுமப்பா. விசுவாசித்து இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்கிற எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாகி உடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதிமானாக்கப்படுகிற அந்த அந்த பெரிய கிருபையை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் இது விடுபட முடியாத எல்லா பாவத்திலிருந்தும் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும், விடுதலையாக முடியாத எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா வெட்கம் அவமானத்திலிருந்தும் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.